ஓகே, நாங்கள் இன்றைக்கி நிகழ்காலத்தில் ஹேஸ் கேஃப் ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணுறது என்று சொல்லி பார்ப்போம். நிகழ்காலத்தில் ஹேஸ் ரெண்டுக்குமே இருக்கிறது என்று தான் பொருள் வருது. அப்போ நாங்கள் பார்ப்போம். ஐ, வி, யூ, தே இவ்வளோத்துக்கும் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ, சி, இட் இதுக்கு நாங்கள் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐ ஹேவ் என்னிடம் இருக்கிறது, வி ஹேவ் எங்களிடம் இருக்கிறது, யூ ஹேவ் உங்களிடம் இருக்கிறது, தே ஹேவ் அவர்களிடம் இருக்கிறது. அதே மாதிரி இங்கால ஹீ ஹேஸ் எண்டைகளில் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ ஹேஸ் அவனிடம் இருக்கிறது, சி ஹேஸ் அவளிடம் இருக்கிறது, இட் ஹேஸ் அதனிடம் இருக்கிறது. அப்போ நாங்கள் இப்போ ஹேவ் ஹேஸ் ரெண்டையும் பயன்படுத்தி எப்படி வசனம் உருவாக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது, என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. அப்போ என்னிடம்னு சொல்லிக்கல ஐ. அப்போ ஐன்னு சொன்னால் நாங்கள் ஹேவ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஐ ஹேவ் ஏ குட் ஐடியா, என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. அடுத்தது, எங்களிடம் ஒரு கார் இருக்கிறது. அப்போ எங்களிடம் என்று சொல்லிக்கல வி என்று சொல்லிக்க நாங்கள் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். அப்போ வி ஹேவ் ஏ கார், எங்களிடம் ஒரு கார் இருக்கிறது. அதே மாதிரி அவர்களிடம் ஒரு கடை இருக்கிறது. அப்போ அவர்கள்னு சொல்லிக்க தேன்னு சொன்னால் ஹேவ். அப்போ தே ஹேவ் ஏ ஷாப், அவர்களிடம் ஒரு கடை இருக்கிறது. அடுத்தது, உங்களிடம் 3 வீடுகள் இருக்கிறது. அப்போ உங்களிடம்னு சொல்லிக்கல யூன்னு சொன்னால் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். அப்போ யூ ஹேவ் 3 houses, உங்களிடம் 3 வீடுகள் இருக்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். கீ அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ அவனுக்கு என்று சொல்லிக்க என்ன ஹீன்னு சொன்னால் நாங்கள் ஹேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹீ ஹேஸ் ஏ ப்ராப்ளம், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதே மாதிரி அவளுக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவளுக்குன்னு சொல்லிக்கல சிக்கு நாங்கள் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். சி ஹேஸ் 2 brothers. அதே மாதிரி அதற்கு ஒரு நீளமான தும்பிக்கை இருக்கிறது. இப்போ நாங்கள் யானையை மென்ஷன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் யானை, அதற்கு ஒரு நீளமான தும்பிக்கை இருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம்? இட்டைகள ஹேஸ், இட் ஹேஸ் ஏ லாங் ட்ரங்க், அதற்கு ஒரு நீளமான தும்பிக்கை இருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் எல்லாமே இருக்கிறது ஹேஸ் ஹேவ் பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்லித்தான் உதாரணங்கள் பார்த்து நாங்கள் இனி நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி உதாரணம் பார்க்க போகிறோம். இல்லை என்று சொன்னால் எப்படி வரும்? இப்போ நாங்கள் இல்லை என்று சொன்னால் என்ன, ஹேஃபுக்கு முன்னுக்கு ஒரு டோன்ட்டை ஆட் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் இருக்கிறதுன்ற பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். அதுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ டோன்ட் ஹேவ் ஏ குட் ஐடியா, என்னிடம் ஒரு நல்ல யோசனை இல்லை. அப்போ ஐ ஹேவ் ஏ குட் ஐடியான்னு பார்த்தோம் நாங்கள் முதல். அப்படின்னு சொன்னால் என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. அப்போ இந்த ஹேஃபுக்கு முன்னுக்கு டோன்ட் சேர்த்தோம்னு சொன்னால் என்னிடம் ஒரு நல்ல யோசனை இல்லை அப்படின்னு சொல்லி பொருள் பெறுது. அடுத்தது பார்ப்போம். எங்களிடம் ஒரு கார் இல்லை. we don't have a car, எங்களிடம் ஒரு கார் இல்லை. அப்போ we இன்றைக்கு நாங்கள் முதல் we have a car, எங்களிடம் ஒரு கார் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் நாங்கள். இப்போ இந்த ஹேஃபுக்கு முன்னுக்கு ஒரு டோன்ட் சேர்த்தோம்னு சொன்னால் இல்லை. அப்போ we don't have a car, எங்களிடம் ஒரு கார் இல்லை.
அதே மாதிரி அவர்களிடம் ஒரு கடை இல்லை. முதல் பார்த்து நாங்கள் தே ஹேவ் ஏ ஷாப், அவர்களிடம் ஒரு கடை இருக்கிறது என்று சொல்லி பார்த்து நாங்கள். அப்போ இனி அவர்களிடம் ஒரு கடை இல்லை என்று சொல்லிக்கல இந்த ஹேஃபுக்கு முன்னுக்கு ஒரு டோண்ட்டை சேர்த்தோம்னு சொன்னால் இருக்கிறதுன்றது இல்லை அப்படின்னு சொல்லி பொருள் வரும். அப்போ நாங்கள் பார்ப்போம், தே டோன்ட் ஹேவ் ஏ ஷாப், அவர்களிடம் ஒரு கடை இல்லை. அதே மாதிரி யூ டோன்ட் ஹேவ் 3 houses, உங்களிடம் 3 வீடுகள் இல்லை. முதல் பார்த்து நாங்கள் உங்களிடம் 3 வீடுகள் இருக்கிறது, யூ ஹேவ் 3 houses. அப்போ 3 வீடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கல இந்த ஹேஃபுக்கு முன்னுக்கு ஒரு டோண்ட்டை சேர்த்தோம்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லி பொருள் வரும். யூ டோன்ட் ஹேவ் 3 houses அப்படி பொருள் வரும். அடுத்ததாக நாங்கள் ஹீ சி இட், இதுக்கு எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் என்ன ஹீ ஹேஸ், சி ஹேஸ், இட் ஹேஸ்ன்னு சொல்லி பார்த்து நாங்கள். இப்போ இதில் நெகட்டிவ் சென்டென்ஸ் நாங்கள் அமைக்கல, இதில் நாங்கள் நேரடியாக ஒரு ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் ஹீ டசின் ஹேஸ் என்று சொல்லி பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஆங்கில விதிப்படி இப்போ ஹேஸ் டஸ் ப்ளஸ் ஹேவ் ரெண்டும் சேர்ந்து தான் ஹேஸ். ஆகவே நாங்கள் நேரடியாக ஹேஸ் நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. அதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்தில் பார்ப்போம், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதை நாங்கள் எப்படி பார்ப்போம்னு சொன்னால் ஹீ டசின் ஹேவ் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஹீ டசின் ஹேஸ் ஏ ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் அதான் ஆங்கில விதிப்படி ஹேஸ் டஸ் ப்ளஸ் ஹேவ்னு தான் நாங்கள் யூஸ் பண்ண வேணும். ஆகவே அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீ டசின்ட் ஹேவ் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஹீ டசின்ட் ஹேஸ் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவளுக்கு 2 சகோதரர்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஷீ டசின்ட் ஹேவ் 2 brothers அப்படி தான் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால் ஆங்கில விதிப்படி நாங்கள் ஷீ டசின்ட் ஹேஸ் 2 brothers என்று சொல்ல முடியாது. ஷீ டசின்ட் ஹேவ் 2 brothers அப்படின்னு தான் சொல்லணும். அவளுக்கு 2 சகோதரர்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஷீ டசின்ட் ஹேவ் 2 brothers அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி அதற்கு நீளமான தும்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும், இட் டசின்ட் ஹேவ் ஏ லாங் ட்ரங்க், அதற்கு ஒரு நீளமான தும்பிக்கை இல்லை. இட் டசின்ட் ஹேவ் ஏ லாங் ட்ரங்க், இட் டசின் ஹேஸ் ஏ லாங் ட்ரங்க்னு சொல்லக்கூடாது. இதில் ஹேஸ் நாங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸில் பயன்படுத்த முடியாது நேரடியாக. நன்றி.